Hi, வணக்கம். Welcome to 2-in-1 channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தீபாவளி ரெசிபி தான் குலாப் ஜாமுன். இப்போ நம்ம குலாப் ஜாமுன் செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தறலாம். ஜாமுன் மிக்ஸ் 200 gram, sugar 800 gram, ஏலக்காய் பொடி பண்ணி முணுக்கி வச்சது 1/2 teaspoon, குங்குமப்பூ 7 to 8 sticks, குலாப் ஜாமுன் பசைய தேவையான தண்ணி, பொரிக்க தேவையான எண்ணெய். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். இது 200 gram மிக்ஸு. இது நான் இது நல்லா கட்டி இல்லாமல் பிசையணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசைச்சிடக்கூடாது. சாஃப்டாக ஜென்டிலாக தான் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பிசையணும். கட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ஜாமுன் சாஃப்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களால் மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதோட எக்ஸ்ட்ரா ஒரு சாஃப்ட்னஸ்க்காகவும் இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் நான் கொஞ்சம் லைட்டாக மில்க் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தா கூட அது கூட லேசாக அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக எல்லா இடமும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் லேசாக அதில் நெய் விட்டுட்டு இந்த மாவு ஒரு 5 minutes அப்படியே ஊறுறதுக்காக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இவ்வளோண்டு நெய் ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டோம். இந்த மாதிரி ஒட்டாமல் அழகாக சப்பாத்தி மாவு மாதிரி வந்துச்சு. பட் சாஃப்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு ஜாமுன் ஃப்ளஃபியாக வரும். இதை ஒரு 5 minutes வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம இதை உருட்ட போகிறோம். இப்போ குலாப் ஜாமுன் மிக்ஸ் நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 800 gram சுகர் நான் எடுத்திருக்கேன். 800 gramங்கிறது இந்த டம்ளருக்கு 4 டம்ளர். ஸோ இதே 4 டம்ளருக்கு நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இந்த சுகர் சிரப் செய்ய போகிறோம். இப்போ இந்த சுகர் நல்லா இதில் டைல்யூட் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் தீ ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தீயை சிம்மில் வச்சா போதும். நல்லா இந்த சுகர் இதில் நல்லா டிசால்வ் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் அப்போ கொஞ்சம் கேஸ் ஸ்பீடாக வச்சுருக்கேன். டைல்யூட் ஆனதுக்கப்புறம் நம்ம தீ சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 8 to 10 minutes இருந்தால் போதும். இந்த குலாப் ஜாமுன் சுகர் சிரப்புக்கு ஸ்ட்ரிங் பேசிஸ்லாம் கிடையாது. சீனி கரைஞ்சிட்டு பாகு ரெடியான போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் அது ரெடி ஆகட்டும். பை த மீன் டைம் நம்ம இப்போ இந்த குலாப் ஜாமுனை ரெடி பண்ணிக்கலாம். பால்ஸ் போட போகிறேன்னா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். இப்படி அமுத்தி இப்படி ரஃப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போ ஜாமுன் வராது. நம்ம இப்படி எடுக்கும் போது இப்படி எடுத்து இப்படி சாஃப்டாக பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வெடிவு இல்லாமல் அழகாக உருட்டிக்கோங்க. வெடிவு இருந்தால் சீக்கிரமாக எண்ணெயில் போடும்போது நிறையா அந்த கிராக்ஸ் வந்துடும். கிராக்ஸ் வந்தால் ஜாமுன் ஃபுல்லாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வெடிவு இல்லாமல் நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இந்த சைஸ் இருந்தாவே போதும். உங்களுக்கு ஜாமுன் கரெக்ட் சைஸ் கிடச்சிடும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா பாகும் பத்தாது. நம்ம இன்னும் அகலமான பாத்திரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ கிராக் இல்லாமல் நல்லா வழுவழுன்னு சின்ன உருண்டையாக அழகாக உருட்டிக்கோங்க. 7 to 8 strings இருக்கும். இதை ஆட் பண்ணி இப்போ 1/2 teaspoon ஏலக்காய் பொடி பண்ணி முணுக்கி வச்சதை ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். இதில் தான் வச்சுருக்கேன். பால்ஸ் எப்படி பொரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சிரப் பண்ணி முடிச்சிட்டோம். ஜாமுன் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக அழகாக உருட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒரு 4-5 பாலாக போட்டு நம்ம மெதுவாக பரட்டி விட்டு நம்ம கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். டீ கொஞ்சம் சிம்மில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம குலாப் ஜாமுன் போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக இப்படி ரொம்ப அதில் கரண்டி ரொம்ப ஃபோர்ஸாக பட்டுறாமல் இப்படி எல்லா பக்கமும் அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி அதை அப்பப்போ பால்ஸை சேஞ்ச் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் வேகட்டும். அடியில் கொடுத்து திருப்பினிங்கன்னா இது ஜாமுன் உடையாது. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அதை நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்து இந்த மாதிரி டிஷ்யூவில் போட்டுட்டிங்கன்னா இன்னும் கூட எண்ணெய் ட்ரை ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம பால்ஸ் பொரிச்சு வச்சுருக்கோம். ஜாமுன் பால்ஸை இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம்.
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஊற நல்லா டேஸ்ட் கிடைக்கும். பட் நீங்கள் இமீடியட்டாக அதை எடுத்து சர்வ் பண்ணணும் அப்படின்னா 1/2 hour to 1 hour நீங்கள் வந்து சுகர் சிரப்பில் இந்த மாதிரி ஊற வச்சிடணும். ஓகே, 1/2 hour ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள் ஜாமுன் இந்த மாதிரி இருக்குது. நான் ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து ரொம்ப மாவு ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து கட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன்லலாம் கட் பண்ண முடியாது ஜாமுன். நீங்கள் பிசையும் போது சாஃப்டாக பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பூனில் கட் பண்ணும்போது ஃப்ளஃபியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.